ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டிங் வீடியோ, அதாவது ஒரு லைனிங் ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ பார்க்க போகிறீங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க அந்த ஆரஞ்சு கலர் ப்ளவுஸு அளவு ப்ளவுஸ், அது வந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தைச்ச மாடல் தான். நான் தான் இந்த ப்ளவுஸ் தைச்சி கொடுத்தேன். இப்போ அது அளவுக்கு கொடுத்துருக்காங்க, எப்போதுமே கொடுப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 3 ப்ளவுஸ் இருக்குது. அவங்க 3 லைனிங் ப்ளவுஸ் கொடுத்துருக்குறாங்க. அதில் வந்து இப்போ நம்ம ஃபஸ்ட்டில் கட் பண்ண போகிறது அந்த மெரூன் கலர். ஓகேங்களா? இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாமா? இப்போ ஒரு ப்ளவுஸை வந்து ஈஸியான மெத்தடில் எப்படி கட் பண்ணுறது, எப்படி சீக்கிரமாக கட் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் தான். 10 நிமிஷத்தில் ஒரு லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணிடலாம். சரிங்களா? உங்களுக்கு அதுக்கு ஈஸியான மெத்தடில் நான் இப்போ சொல்லி தரப்போகிறேன். இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் டெய்லரிங் யாராச்சும் கற்றுக்கிறவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு கை தான் கட் பண்ண போகிறோம். அதாவது கரை சைடு இருக்கிற துணியை வந்து மடிச்சுக்கோங்க. கரை சைடு வந்து நார்மல் ப்ளவுஸ்க்கு வெட்டக்கூடாது, அதாவது 2x2க்கு வெட்டக்கூடாது. ஏன்னா கையில் வந்து ஒரு மாதிரி மடிப்பாக விழும். நம்ம கரை இல்லாத பக்கம் தான் கட் பண்ணணும். இது லைனிங் ப்ளவுஸுன்றதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி 4 மடித்து போட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு கோடு போட்டுக்கோங்க. 1/2 இன்ச்சுக்கு ஒரு கோடு போட்டுட்டு, எப்போதுமே அளவு ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா கை வந்து மேலே பக்கம், அதாவது பேக் தான் மேல் பக்கம் வரணும். சரிங்களா? ஃப்ரண்ட் வரக்கூடாது. ஏன்னா நம்ம ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் துணி வெட்டி விட்ருவோம் இல்லைங்களா? அதனால் ஃப்ரண்ட்டு மேலே வரக்கூடாது, பேக்கு தான் மேலே வரணும். சரிங்களா? பேக்கை மேல் பக்கம் வச்சு இந்த கார்னருக்கும் அந்த கார்னருக்கும் அதில் என்ன அளவு இருக்கோ அதை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. அதில் சப்போஸ் ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா வைக்க சொன்னாங்க, இல்லை கம்மியாக பண்ண சொன்னாங்க அப்படின்னா மட்டும் நீங்கள் அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இந்த ப்ளவுஸில் எந்த ஆல்ட்ரேஷனும் அவங்க சொல்லலை. அதில் என்ன இருக்கோ அதை நான் அப்படியே கட் பண்ண போகிறேன். நீங்களும் இந்த மெத்தடில் அப்படியே ஃபாலோ பண்ணி ஒரு கட்டிங் வந்து பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு ப்ளவுஸை வந்து கட் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை உடனே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உடனே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அந்த டவுட்டை கிளியர் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ப்ளவுஸை நீங்கள் கண்டினியூவாக ஸ்டிச் பண்ணிவிடுங்க. ஓகேவா? நான் வந்து கமெண்ட்டை பார்த்துட்டு அப்படியெல்லாம் போக மாட்டேன். கண்டிப்பாக உங்களுக்கு உடனே நான் ரிப்ளை பண்ணுவேன். எனக்கு தேவை டெய்லரிங் வீடியோ வந்து போடுறது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இந்த வேலையை கற்றுக்கணும் அப்படின்றதான் என்னுடைய ஆசை. நம்மளுடைய சேனலோட மோட்டிவும் அதுதான். ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கு டெய்லரிங் பற்றின டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக்கு கட் பண்ண போகிறோம். அந்த துணியை அப்படியே எடுத்து இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதாவது அந்த கரை சைடு நம்ம கை கட் பண்ணோம் இல்லைங்களா? இந்த கரை சைடு பேக்கும் ஃப்ரண்ட்டும் நம்ம கட் பண்ண போகிறோம். அதை அப்படியே எடுத்து மடித்து போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது கிராஸ் இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் அந்த ஓரத்தில் அந்த கிராஸை ஸ்ட்ரைட் பண்ணி கட் பண்ணி விட்டுருங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா வந்து எல்லா லைனிங் விட்டுமே கரெக்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது, கிராஸும் வரும் அதில். ஸோ கிராஸ் வந்துச்சு அப்படின்னாக்கா அதை கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பேக்குக்கு மார்க் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கேல் இருக்குது இல்லைங்களா? அதனுடைய ஒரு ஸ்கேல் பட்டை அளவுக்கு ஒரு கோடு மட்டும் போட்டுக்கோங்க. அதுவே நீங்கள் அளவுன்னு கூட வச்சுக்கலாம். அது போதுமான அளவு பேக்கை நம்ம மடிக்கிறதுக்கு. சரிங்களா? இப்போது பேக்கினுடைய ஒயர் அளவு மார்க் பண்ணிட்டேன்னா, அதாவது அந்த பேக்கில் இருக்க ஒரு டாட் இருக்கும், அது ஸ்ட்ரெயிட் பிடிச்சிங்கன்னா கரெக்டாக அதனுடைய ஒயர் அளவு வந்துடும். அந்த அளவை வச்சு ஒரு கோடு போட்டுட்டு அதே கோடை ஃபுல்லாகும் நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணி ஸ்கேல் வச்சு ஒரு கோடு போட்டுக்கோங்க. சரிங்களா? இப்போது நம்மளுக்கு ப்ளவுஸோடைய ஒயர் அளவு கிடச்சிருச்சா? இப்போ அடுத்தது ப்ளவுஸோடைய சுற்றளவு பார்த்துக்கலாமா? சுற்றளவு எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஓப்பனாக இருக்க இடத்துல ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடாது. நான் எல்லா வீடியோலுமே சொல்கிறது தான் இப்பயும் சொல்கிறேன். ஓப்பனாக இருக்க பக்கம் எடுக்கக்கூடாது. துணி இருக்கிற சைடில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் மேல் ஒயர் அளவு எடுக்கணும். அப்போ அது கரெக்டான ஒரு அளவாக கண்டிப்பாக இருக்கும். இப்போ நம்ம கழுத்து வரைஞ்சிடலாம். கழுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதில் என்ன டிசைன் இருக்கோ அதை வரைஞ்சிக்கோங்க. அது அவங்களுக்கு கழுத்துக்கு கரெக்டான ஒரு அளவு. அதை வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே தான் நீங்கள் என்ன மாடல் வேணுமோ அந்த மாடலை அப்படியே பண்ணிக்கலாம். இது எல்லாமே நான் பிகினர்ஸ்க்காக தான் சொல்கிறேன். அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கணும். வரைஞ்சிட்டு அதில் ஒரு ரவுண்டோ, கழுத்தோ, கழுத்தோ, நெக்லஸ் கழுத்தோ எதை எடுக்கணுமோ அதுலேருந்து நம்ம எடுக்கணும். அப்போ நம்மளுக்கு கரெக்டான அளவு கிடச்சிரும் இல்லைங்களா? அதுக்காக தான் சொல்கிறேன். அடுத்தது ஷோல்டர் அளவு பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஷோல்டர் இறங்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா, நான் எல்லா வீடியோலுமே நிறைய டிப்ஸு சொல்லியிருக்கேன், இதுலேயும் சொல்கிறேன். ஷோல்டர் இறங்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா, அந்த கழுத்து ரவுண்டு வட்டம் வருது இல்லைங்களா? அங்கே 3 இன்ச்சு இருக்குன்னா அப்படியே அதை கிராஸாக ஷோல்டர் கிட்டே வரும்போது 2.5 இன்ச்சு ஆக்கணும். அதாவது நீங்கள் வரையக்கூடிய கழுத்தை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே கிராஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷோல்டர் இறங்குதுன்ற பிரச்சனை வரவே வராது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுற்றளவு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுக்கணும். ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய ஓப்பன் பக்கம் எடுக்கக்கூடாது. பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதனுடைய ஓப்பன் பக்கம் எடுக்காதீங்க. உங்களுக்கு கரெக்டான அளவு எடுக்க வராது. கீழே வந்து அந்த துணி இருக்கிற இடமா பார்த்து எடுத்துக்கினா அப்புறம் நீங்கள் ஆம்கோலாண்டை எடுங்க. அதே அளவு ஃப்ரண்ட்டில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எல்லாருக்கும் அதே மாதிரி பேக்கும் ஃப்ரண்ட்டும் ஒரே அளவு வராது. கொஞ்சம்
ஃப்ரண்ட் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. அதை வந்து நீங்கள் அந்த அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதை அப்படியே இப்போ நான் அளவு எடுத்தேன் இல்லைங்களா, அந்த மாதிரி நீங்கள் அளவு எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஆல்ட்ரேஷன் வராது, கரெக்டாக இருக்கும். இல்லை இந்த கட்டிங் வீடியோவில் உங்களுக்கு டவுட் இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, சரியா? இப்போ அடுத்தது நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த இடுப்பு கிட்ட வர அளவும் மார்க் பண்ணிட்டோம். அடுத்தது ஆம்கோல் மார்க்கு எல்லாமே பண்ணதும் இந்த மாதிரி வந்து அழகாக ஸ்கேலில் ஒரு கோடு போட்டுட்டு இந்த ஓப்பன் இருக்குது இல்லைங்களா, நம்ம வந்து கை அளவுக்கு கட் பண்ணுறோம் இல்லைங்களா ஆம்கோல், இந்த கட் பண்ணும்போது 1.5 1.25 2 சுற்றளவு பொறுத்து வரும். அந்த பாடி சுற்றளவு இருக்குது இல்லைங்களா, ரொம்ப குண்டாக இருக்கிறாங்க அப்படின்னா 2 2.5 கூட வரும். மீடியமாக நம்மளுக்கு வந்து ஒரு 38 சைஸ் 36 சைஸ்னால் 1.5 வச்சாலே போதும், சரிங்களா? இது உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குன்னா அது எப்படி அளந்து பார்க்கணும் அப்படின்றதே நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அது மாதிரி நீங்கள் வந்து அது கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்றத கூட நீங்கள் அதிலே வந்து அளந்து பார்த்துக்கலாம். ஏன்னா அந்த அளவு ப்ளவுஸில் வந்து அந்த இடத்துல எவ்வளோ துணி நம்ம வெட்டியிருக்கோன்றதையும் நீங்கள் வச்சு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அவ்வளோதான், நம்மளுக்கு பேக்கு கட்டிங்கும் முடிஞ்சிச்சு. பேக்கில் வந்து இந்த ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் வீடியோ அடுத்தது வரும். சூப்பரான ஒரு மாடல் பண்ணியிருக்கேன், அதாவது ஒரு ஃப்ளவர் மாதிரி ரெடி பண்ணி அது வந்து இந்த ரைட் ஹேண்ட் சைடு வரா மாதிரி வச்சுருக்கேன். அதாவது ப்ளவுஸோடைய பேக் சைடில் ரைட்டில் வர மாதிரி அந்த பூ ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த பூ வந்து பார்த்திங்கன்னா அதே கலர் துணியாக, அது வந்து சாரீ வந்து அந்த ஐஸ்கிரீம் கலர் சாரீ, அதனால் அந்த கலர் லேஸ் வாங்கிக்கிட்டேன். அந்த லேஸு வச்சு இதிலே வரக்கூடிய ஒரு பூவும் ஒரு குட்டி மணி மாதிரி, மணி இல்லை அது ஒரு மாதிரி பட்டன் மாதிரி இருக்கும், ஸ்டோன் வச்ச பட்டன் மாதிரி, அதை வந்து அந்த பூவுக்கு சென்டரில் வச்சுருக்கேன். செம்ம அழகாக இருந்துச்சு. அது உங்களுக்கு வந்து நான் ஸ்டிச்சிங் வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன். இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். இது கிராஸ் கட்டிங் கிடையாது, ஸ்ட்ரெயிட் கட்டிங் தான். இது மாதிரி அழகாக நம்ம அதில் வெட்டின போக மிச்சம் இருக்க துணியில் அப்படியே ஆப்போசிட் போட்டு கரெக்டாக ஒரு 2 கோடு போட்டுக்கோங்க. ஒரு கோடு வந்து தையலுக்கு, ஒரு கோடு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷோல்டருடைய பிசுருக்கு, அதை போட்டுட்டு அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா கழுத்து இது மாதிரி அந்த அளவு ப்ளவுஸ் என்ன இருக்கோ அதை வரைஞ்சிக்கோங்க. நீங்கள் பிகினர்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம துணி கொடுக்குற கஸ்டமர்கிட்ட வந்து நல்லா கரெக்டான அளவு இருக்க ப்ளவுஸாக கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிக்கோங்க. இல்லை சும்மா இந்த கை ஏற்றணும் இறக்கணுன்றதுலாம் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஆல்ட்ரேஷன் சொன்னாங்கன்னா வேறு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு வாங்க அளவுக்கு அப்படின்னு சொல்லிவிடுங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். இப்போ தான் கற்றுக்குறீங்க அப்படின்னும் போது கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் ஈஸியாக பண்ணிக்கோங்க. அங்கே பாருங்கள், நான் டாட் மார்க் வச்சது வந்து கரெக்டாக இருக்கும். இப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கப் ஷேப்பு மேலேயும் தூக்காது, கீழேயும் இறங்காது, உங்களுக்கு எந்த ஆல்ட்ரேஷனும் எந்த ஃபால்ட்டுமே வராது. அங்கே பாருங்கள், அந்த உயர மார்க் நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, அந்த ஷோல்டருடைய உயரத்துக்கு அங்கே ஒரு மார்க்கை போட்டுருங்க. அந்த மார்க்கில் இருந்து கீழே அந்த டாட்டை பிடிச்சி கரெக்டாக இழுத்து பிடிச்சி வச்சு ஒரு மார்க்கு, அதாவது அந்த டாட்டினுடைய கார்னர் மார்க்கு, சரியா? அந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அதில் வந்து இப்போ நீங்கள் நார்மலாக எப்போதும் வெட்டுறதுலேயே உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னா கூட நீங்கள் இந்த மாதிரி ஒரு மெத்தடு ஒரு தடவை ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டாட் இறங்குது ஏறுது அப்படின்ற பிரச்சனை வரவே வராது. அதாவது டாட்னா அந்த கப் ஷேப், ஃப்ரண்ட்டு கப் ஷேப் வந்து மேலே தூக்குது இல்லை கீழே இறங்குது தொங்குற மாதிரி இருக்குலாம் ஆல்ட்ரேஷன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஆல்ட்ரேஷன்லாம் வரவே வராது. இதனுடைய நீங்கள் அளவு கூட எடுத்து இதை மார்க் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் அளவு எடுத்து கூட அந்த அளவு நீங்கள் மார்க் பண்ணி தைச்சி கொடுக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து மார்க் அளவு ப்ளவுஸ் வச்சு பண்ணால் ஃபால்ட் வருதுன்னா இந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்கள். ஒரு நாள் ஆல்ட்ரேஷன் வராது, இதுக்கு நான் கேரண்டி, சரியா? இப்போ அடுத்தது நம்ம டாட் மார்க்கும் பண்ணிட்டோம். இப்போ ஷோல்டரு ஆம்கோலு எல்லாமே நம்ம பேக்கில் இருக்க மாதிரி பண்ணிக்கலாம். நான் எப்போதுமே பேக்கை ஃப்ரண்ட்டை ஒன்றா போட்டு வெட்ட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா பேக்கு வேறு ஃப்ரண்ட்டு வேறு, நம்மளுடைய உடல் அமைப்பே எப்படி இருக்குன்னா பேக் வேறு மாதிரி ஃப்ரண்ட் வேறு மாதிரி. ஸோ ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு மார்க் பண்ணி எனக்கு வந்து அது வந்து பழக்கம் இல்லை. நம்ம எப்போதுமே பேக்கை தனியாக கட் பண்ணிவிடுவேன் நான். அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு தனியாக கட் பண்ணுவேன். ஃப்ரண்ட்டோடைய டாட் மார்க் நான் இப்படி தான் பண்ணுவேன். மற்றபடி ஷோல்டர் அளவு, ஆம்கோல் அளவு, சுற்று அளவு எல்லாமே நான் பேக்கில் என்ன இருக்கோ அதை மாதிரி பண்ணிப்பேன், சரிங்களா? ஆனால் அந்த டாட் மார்க் மட்டும் நான் கண்டிப்பாக இதிலேருந்து தான் எடுப்பேன், அதாவது ஃப்ரண்ட்டில் இருந்து தான் எடுத்து மார்க் பண்ணுவேன். ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட்டும் மார்க் பண்ணிட்டோமா, அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டை கட் பண்ணிவிட்டு பட்டி துணியை கட் பண்ணிக்கலாம். இந்த இடுப்பு அளவு மார்க்கும் நம்ம வந்து அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அது மாதிரி அதை பார்த்து அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரண்ட்டோட மார்க்கு ஈஸி. ப்ளவுஸுனுடைய கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் எல்லாமே ரொம்ப ஈஸி தான். முதல்ல கற்றுக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். ஒரு 4 ப்ளவுஸ் தைச்சிட்டிங்க கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்துடும். அதனுடைய மெத்தடெல்லாம் புரியறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். ஏன்னா இங்கே கரெக்ட் பண்ணால் இந்த இடம் இப்படி வரும் அப்படி வரும் அப்படின்ற மெத்தடு புரியறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். ஆனால் நீங்கள் இப்போ தான் கற்றுக்குறீங்கன்னா ஆனால் தாராளமாக கற்றுக்கோங்க. டெய்லரிங் வேலை ரொம்ப ரொம்ப நல்ல வேலை, நல்லா சம்பாதிக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் கற்றுக்கோங்க, சீக்கிரமாக கற்றுக்கோங்க, சரியா?
உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். நான் தாராளமாக உங்களுக்கு உடனே கமெண்ட் பண்ணுவேன், அதாவது ரிப்ளை பண்ணுவேன். சரிங்களா? அவ்வளோதான். நம்ம வந்து ஃப்ரண்ட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். மொத்தம் 3 ப்ளவுஸு. இதை நம்ம கட் பண்ணிவிட்டு இதை போட்டு அடுத்த 2 ப்ளவுஸை வரைஞ்சிக்கலாம். நான் எப்போதுமே இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுவேன். எனக்கு வந்து மெயின் என்னென்னா, ஸ்பீடாகவும் தைப்பேன், தைக்க மாட்டேன்னு சொல்லலை. ஸ்பீடாக தைச்சாலும் நம்ம வந்து எத்தனை ப்ளவுஸ் தைச்சாலும் ஆல்ட்ரேஷன் வரக்கூடாது. நம்மகிட்ட வந்து ஒரு குறைன்னு அவங்க வந்து திரும்ப அந்த ப்ளவுஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கக்கூடாது. அடுத்தது வரும்போது அவங்க புதுசாக ஒரு ப்ளவுஸ் தைக்க தான் எடுத்துன்னு வரணுமே கண்டி, ஏற்கனவே தைச்ச ப்ளவுஸை குறை சொல்லி எடுத்துன்னு வரக்கூடாது. அதனால் நான் வந்து பார்த்து தான் செய்வேன். இது நான் தனியாக கட் பண்ணிவிட்டு தான் அந்த அளவு ப்ளவுஸை போட்டு, அதாவது இதை போட்டு அந்த 2 ப்ளவுஸை கட் பண்ணுவேன். 3த்தையும் ஒன்றா போட்டு கூட கட் பண்ணுறாங்க தான், இல்லைன்னு சொல்லலை. அது நம்மளுக்கு வந்து செட் ஆகாது. தனியாக இதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா இதை அப்படியே அது மேலே போட்டு வரைஞ்சிட்டு கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் அந்த ப்ளவுஸ் பிட்டு. அந்த ஓரத்தில் தெரியுது இல்லைங்களா ஐஸ்கிரீம் கலரு, அதுதான் சாரியோட கலரு. அந்த கலரில் நம்ம லேஸ் வாங்கிட்டு வந்தாச்சு. லேஸ் வச்சு அந்த ஃப்ளவர் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி அதில் வந்து ஒரு பட்டன் வச்சு மாடல் பண்ணியிருக்கேன். ரொம்பவே அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்தது வந்து ஸ்டிச்சிங் வீடியோ வரும், அதில் நான் அதை போடுறேன். அவ்வளோதான். இப்போ நம்ம கை வந்து அதில் இருக்கிற பார்டரை வச்சு அப்படியே கட் பண்ணிக்கிட்டோம். இந்த மாதிரி உள்ளே வெளியே, அதாவது டாப் டவுன் அப்போதைக்கு அப்போ மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தைக்கும்போது ஒரு முறையும் திருப்பி பார்க்க வேண்டிய வேலை இல்லை. கோடு மாதிரி ஒன்று போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட் 1 மந்த்தாக பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் ப்ளவுஸு ஸ்டிச்சிங், அதாவது ஆரி ஒர்க் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வீடியோவில் நம்மளுக்கு என்னென்னலாம் மெயினாக ஸ்டிச்சிங் பண்ணும்போது ஒரு ப்ளவுஸை என்னென்னலாம் மெயினாக பார்க்கணும் அப்படின்றதுனால நான் அது வந்து எல்லாமே ஃபுல்லாக ஷார்ட்ஸ்லேயே போட்டிருக்கேன். ஒரு ஃபுல் ப்ளவுஸு ஷார்ட்ஸ் வீடியோலேயே போட்டிருக்கேன். அது வந்து போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நிறைய டிப்ஸு சொல்லியிருக்கேன். அதாவது அந்த ப்ளவுஸில் எதெல்லாம் முக்கியமாக நம்ம வந்து சரி பண்ணி தைக்கணும், பிகினர்ஸ்க்கு எதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அந்த டிப்ஸ் எல்லாத்தையுமே நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருக்கேன். லாஸ்ட் 1 மந்த்து போட்ட ஷார்ட்ஸ் வீடியோவில் அந்த ஒரு ப்ளவுஸினுடைய ஃபுல்லாக A to Z வரைக்கும் அந்த ஃபுல் ப்ளவுஸை வந்து ஓரத்தையில், அதாவது கடைசியாக போடும் பார்த்திங்களா, ஒரு ஓரத்தையில் போட்டு ப்ளவுஸ் மடித்து வைக்கிற வரைக்கும் ஃபுல்லாகவே நான் வந்து அதில் வீடியோவில் போட்டிருக்கேன். போய் பாருங்கள். உங்களுக்கு அதில் ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா நீங்கள் அந்த வீடியோவில் கூட கமெண்ட் பண்ணலாம். சரிங்களா? அவ்வளோதான். இப்போ வந்து இது ஒரே மாதிரி டிசைனாக இருக்கிறதுனால வந்து நான் வந்து ஃப்ரண்ட்டு இப்படி திருப்பி போட்டுக்கிட்டேன். இதுவே நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு டிசைன் கொடுத்து அவங்க வந்து இப்படி வரணும், அந்த டிசைன் மேலே பார்த்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஆப்போசிட்டில் போட்டிருப்பேன். இது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிறதுனால அந்த பேக்கு கட் பண்ணதுக்கு இந்தாண்ட பக்கமே இந்த ஃப்ரண்ட்டை போட்டு நான் கட் பண்ணிக்கிட்டேன். சரிங்களா? இதுலேயுமே அந்த மார்க் போட்டிருக்கேன் பாருங்கள், நீங்களும் அந்த வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். தைக்கும்போது டக்குன்னு எடுத்து வச்சோமா அப்படியே அடித்து தள்ளிடலாம். இல்லை நீங்கள் அந்த மார்க் போடலன்னா ஒரு முறையும் இப்படி திருப்பி பார்த்துன்னு இருக்கணும். டாப் டவுனு ஈஸியாக ஒரு சில துணிங்களில் தெரிஞ்சிடும். உள்ளே ஒரு கலர் வெளியே ஒரு கலர் டிஃப்ரெண்ட்டில் தெரிஞ்சிடும். இதிலலாம் கொஞ்சம் கண்டுபிடிக்கணுன்னா கஷ்டம் இல்லைங்களா? ஸோ நான் எப்போதுமே இந்த மாதிரி மார்க் போட்டு வச்சுப்பேன். அது மாதிரி நீங்களும் மார்க் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் பட்டி துணி கட் பண்ணுறேன். பட்டி துணிக்கு பெருசாக ஒன்றும் அளவுலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 3 இன்ச்சு வரைக்கும் நம்ம வந்து அந்த ஆழமான கிராஸ் எடுக்கணும். மேலே கார்னர் லைட்டாக வெட்டி விடணும். எதனால் வெட்டி விடணுன்னா, அந்த கார்னர் எடுக்கும்போது, அதாவது நம்ம ஃபஸ்ட்டு வச்சு அடிக்கிறோம் இல்லைங்களா, அப்போது இந்த துணி உள்ளே போயிடக்கூடாது. கண்டிப்பாக இந்த துணி வெளியில் தான் வரணுமே கண்டி. ஒரு புள்ளியாச்சும் கட் பண்ணிட்டு நம்ம வந்து ஊக்குப்படி பட்டன் பட்டி தைச்சிக்கலாம். ஆனால் இந்த துணி பட்டி துணி உள்பக்கம் போகக்கூடாது. உள்பக்கம் போயிடுச்சுன்னா ஃப்ரண்ட்டை கட் பண்ண முடியாது இல்லைங்களா. அதனால் அந்த லைட்டாக நான் கிராஸ் வந்து எப்போதுமே கட் பண்ணுவேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிராஸ், அதாவது வந்து கிராஸில் தான் கட் பண்ணணும். இந்த நாட்டுக்கு இந்த கிளாத்துலேயே நான் வந்து கட் பண்ணிக்கிட்டேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மணி வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த ப்ளவுஸ்க்கு நான் மணி வச்சுட்டேன். இது மட்டும் இந்த கிளாத்லேயே இவ்வளோ துணி இருக்குது இல்லைங்களா, எதுக்கு இதை வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து நாட்டு துணியை இதிலே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. இன்னும் இந்த 2 ப்ளவுஸை வந்து நான் இதை போட்டு தான் கட் பண்ண போகிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க, நான் உடனே ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். முடிஞ்சிச்சு வீடியோ. இதனுடைய ஸ்டிச்சிங் வீடியோ உடனே வரும். அதே மாதிரி இதனுடைய எந்தெந்த இதெல்லாம் மெயினாக வருமோ அதெல்லாம் ஃபுல்லாக இதுக்கப்புறம் ஷார்ட்ஸ் வீடியோலேயே நான் போடுவேன். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிய போகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராச்சும் டெய்லரிங் வேலையை கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்கன்னா நம்மளோட சேனலோடைய லிங்க் அனுப்பி விடுங்க. ஏன்னா நான் வந்து எல்லாமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் போடுவேன். உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணுற மாதிரி வீடியோ ஒன்று கூட நான் போட மாட்டேன். கண்டிப்பாக நீங்கள் இப்போ தான் டெய்லரிங் கற்றுக்குறீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே கற்றுக்கோங்க, நல்லா சம்பாதிக்கலாம். நெக்ஸ்ட்டு எல்லாமே ஃபெஸ்டிவல் தான் வருது. ஆடி மாதம் வந்துச்சுனாலே நம்மளுக்கு ஃபுல்லாக வேலை தொடங்கிடும். அதுலேருந்து 6 மாதம் நம்மளுக்கு டைட்டாக வேலை இருந்துகிட்டே இருக்கும். ஆடி மாதம், அப்புறம் வந்து விநாயகர் சதுர்த்தி, ஆயுத பூஜை, கிறிஸ்மஸ்ஸு, நியூ இயரு, பொங்கல், ஓகேவா? இதுக்கு நடுவில் எல்லாமே நிறைய முகூர்த்த நாளும் வரும். ஸோ நம்மளுக்கு இதுக்கப்புறம் வந்து பிஸி தான். நார்மலாகவே இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு 3 மாதமாக பார்த்திங்கன்னா வேலை கொஞ்சம் எல்லாருக்குமே டல்லாக தான் இருந்திருக்கும். இப்போது இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக நம்மளுக்கு வேலை இருந்துகிட்டே தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.
நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.